Welcome to Easy English. Today we learn about the past continuous tense. First நமக்கு past continuous tenseனா என்ன அப்படின்னு தெரியணும். அதாவது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்க, நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது what did you yesterday? ஸோ நேத்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இல்லைன்னா நான் ஃபோன் போட்டேன், அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவோம்னா, நான் சாப்பிட்டு இருந்தேன், இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஸோ அப்போ அது வந்து பாஸ்ட். அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து பாஸ்ட். நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வேலையை ஆரம்பிச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து ஒரு கண்டினியூஸா நடந்திருக்கும் அப்போ. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஐ, ஹி, ஷி, இட், நேம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம அதுக்கு வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம். பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஏன் யூஸ் பண்றோம்? பிகாஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் யூ, வி, தே அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்தா அது கூட வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நான்னா ஐ, கடிதம்னா லெட்டர். ஸோ எழுதி கொண்டிருந்தேன் சென்டென்ஸ்லேயே நமக்கு தெரியுது இல்லையா, இப்போ இல்லை எப்போவோ நடந்திருக்கு, ஆனால் அது கண்டினியூஸாக இருந்திருக்காது. ஸோ எழுதி கொண்டிருந்தேன், எழுதுறது வந்து ரைட், கண்டினியூஸ்னால ரைட்டிங். இப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ, ஹி, ஷி, இட், நேம் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவன் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன்னா ஹி, இரவு உணவுனா டின்னர், சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஸோ சாப்பிட்றத வந்து நம்ம ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாப்பிட்டு கொண்டிருந்தான், ஸோ ஈட்டிங். இப்போ ஐ, ஹி, ஷி, இட் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவன் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்படின்னா he was eating a dinner. eating a dinner. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவள் படம் பார்த்து கொண்டிருந்தாள். ஸோ அவள்னா ஷி, படம் பார்க்கறது, படம்னா மூவி, படம் பார்க்கறத நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாட்ச். ஸோ வாட்சிங், கண்டினியூஸ்னால வாட்சிங். சேம் அதே தான். ஹி, ஷி, இட் அந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவள் படம் பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னா she was watching a movie. she was watching a movie. Okay, next example sentence. மேகலா சமைத்து கொண்டிருந்தாள். மேகலானா மேகலா தான் சமைத்து கொண்டிருக்கிறது. ஸோ சமைக்கிறது வந்து நம்ம குக்குன்னு சொல்லுவோம், சமைத்து கொண்டிருக்கிறது அதனால கண்டினியூஸ்னால நம்ம குக்கிங் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நேம் வந்தா வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேகலா வாஸ் குக்கிங். மேகலா சமைத்து கொண்டிருந்தாள் அப்படின்னா மேகலா வாஸ் குக்கிங். இப்போ இதே இடத்துல மேகலா சமைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வந்தது நம்ம வந்து மேகலா இஸ் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ப்ரெசன்ட்ல வந்து இஸ் போட்டிருப்போம், பாஸ்ட் டென்ஸ்னால மேகலா வாஸ் குக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீ கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தாய். நீனா யூ, கூடைப்பந்துனா பேஸ்கெட் பால், விளையாடி கொண்டிருந்தாய், விளையாடுறது பிளே, கண்டினியூஸ்னால விளையாடி கொண்டிருந்தாய்னால பிளேயிங் சொல்லியிருக்கோம். ஸோ நீ கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தாய், பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. வந்து யூ, வி, தே அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ வேர் பிளேயிங் ஃபுட்பால், சாரி பேஸ்கெட் பால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். நாங்கள்னா வி, ஒரு திருவிழானா எ ஃபெஸ்டிவல், கொண்டாடி கொண்டிருந்தோம். கொண்டாடுறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல செலப்ரேட். ஸோ கொண்டாடி கொண்டிருந்தோம் இப்போ கண்டினியூஸ் அதனால செலப்ரேட்டிங். நாங்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். இப்போ கொண்டாடி கொண்டிருக்கிறோம்ல, கொண்டாடி கொண்டிருந்தோம் அதனால நம்ம வேர் யூஸ் பண்ணிருக்கோம். we were celebrating a festival. நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் நூலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள்னா தே, நூலகம்னா லைப்ரரி, சென்று கொண்டிருந்தார்கள். ஸோ நம்ம போறது என்ன சொல்லுவோம்னா கோ. ஸோ சென்று கொண்டிருந்தார்கள் அப்போ கண்டினியூஸ். ஸோ நம்ம கோயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி நூலகத்திற்கு அந்த இக்குக்காக தான் நம்ம டூ ஆட் பண்ணியிருக்கோம், டு த லைப்ரரி.
நெக்ஸ்ட் யூ வி தே அந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தே வேர் கோயிங் டு த லைப்ரரி. நெக்ஸ்ட் சேம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது, ஹவு டு மேக் த நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சேம் அதே தான், அதே ஸ்ட்ரக்சர் தான். ஐ, ஹி, ஷி, இட், மே. இதுல எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் வாஸ் கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்றோம், ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கறதுனால. சேம் யூ வி தே அந்த சப்ஜெக்ட் வந்தா வேர் கூட ஒரு நாட் ஆட் பண்றோம். பிளஸ் ஐஎன்ஜி, verb பிளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் டென்ஸ் எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஸ்டின் எது இருந்தாலுமே verb பிளஸ் ஐஎன்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் எழுதி கொண்டிருந்திருக்கவில்லை. இப்போ அவள்னா ஷீ, எழுதுறதுனா ரைட்டிங், கொண்டிருக்கவில்லை. ஸோ ஷி வாஸ் நாட் ரைட்டிங். இப்போ இதே இது அவள் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு இப்போ ப்ரெசென்ட்ல இருந்ததுன்னா ஷி இஸ் நாட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். பாஸ்ட்னால ஷி வாஸ் நாட் ரைட்டிங். நெக்ஸ்ட் ஒன், மழை வந்து கொண்டிருந்திருக்கவில்லை. மழை, மழைக்கு எப்பவுமே சப்ஜெக்ட் வந்து இட்டு தான். ஸோ மழை வந்து கொண்டிருக்கவில்லை, வந்து கொண்டிருக்கிறதுனா நம்ம ரெய்னிங் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ வந்து கொண்டிருக்கவில்லை. ஆக்சிலரி வெர்ப் வந்து இட்டுக்கு வந்து வாஸ். ஸோ மழை வந்து கொண்டிருந்திருக்கவில்லை அப்படின்னா இட் வாஸ் நாட் அ ரெய்னிங். இதே இது மழை வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு இப்போ உள்ள ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா இட் இஸ் நாட் அ ரெய்னிங் அப்படின்னு எழுதியிருப்போம். இஸ் வந்திருக்கும், இப்போ வந்து வாஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவர்கள் பேசி கொண்டிருந்திருக்கவில்லை. அவர்கள்னா தே, பேசுறது வந்து ஸ்பீக். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னால ஸ்பீக்கிங். தேக்கு நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல? வேர். யூ, வி, தே இந்த 3 சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே வேர் நாட் ஸ்பீக்கிங். அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கவில்லை. தே வேர் நாட் ஸ்பீக்கிங். நெக்ஸ்ட், நாங்கள் சமைத்து கொண்டிருந்திருக்கவில்லை. நாங்கள்னா வி, சமைத்து கொண்டிருக்கிறது. சமைக்கிறது வந்து நம்ம குக்குன்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னால குக்கிங். நாங்கள் சமைத்து கொண்டிருந்திருக்கவில்லை. ஸோ அது வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு, அப்படிதானே? ஸோ யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைக்காக ஒரு நாட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சமைத்து கொண்டிருந்திருக்கவில்லை அப்படின்னா we were not cooking. we were not cooking. Okay, next same past continuous tenseல எப்படி question make பண்றது? How to make the question sentences in past continuous tense. ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதே தான். I, he, she, it, name இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்க்கு முன்னாடி கொண்டு போகணும். நெகட்டிவ்னா வாஸ் நாட். அதே மாதிரி யூ, வி, தேனா வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போகணும். நெகட்டிவான கொஸ்டின்னா வேர் நாட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். விளையாடி கொண்டிருந்தானா. கொண்டிருந்தானான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹி, விளையாடுறதுக்கு வந்து பிளேயிங். விளையாடி கொண்டிருந்தானா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். அப்போ ஹீக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு? வாஸ். ஸோ நம்ம வாஸை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகிறோம். விளையாடி கொண்டிருந்தானா அப்படின்னா வாஸ் ஹீ பிளேயிங், வாஸ் ஹீ பிளேயிங். இது வந்து ஒரு பாசிட்டிவான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவான கொஸ்டின் பார்க்கலாம். மழை வந்து கொண்டிருந்திருக்கவில்லையா. மழைனா அதோட சப்ஜெக்ட் என்னது? இட். ஸோ ரெய்னிங். நெக்ஸ்ட் ஹீ, ஷீ, இட்டு, ஐ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தா நமக்கு வந்து வாஸ் தான் ஆக்சிலரி வெர்பு. ஸோ இது எப்படி வந்திருக்கு? மழை வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம். மழை வந்து கொண்டிருந்திருக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க, அதனால நெகட்டிவ். அதனால வாஸ் நாட். வாஸ் நாட் இட் ரெய்னிங், வாஸ் நாட் இட் ரெய்னிங். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்களா. அவர்கள்னா தே, ஓடுறது வந்து ரன். அப்போ கண்டினியூஸ்க்காக ரன்னிங். அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்களா, இது வந்து ஒரு பாசிட்டிவான கொஸ்டின். பிளஸ் யூ, வி, தே அந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா வேர் தான் நமக்கு ஆக்சிலரி வெர்ப். ஸோ நம்ம அந்த வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம். அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்களா. வேர் தே ரன்னிங், வேர் தே ரன்னிங். டுடேஸ் ஹோம்ஒர்க் என்னன்னா அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணம் செய்யறத நம்ம டிராவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சரை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆக்சிலரி வெர்ப் கொண்டு வராங்க அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் அதே இது நெகட்டிவா இருந்தா நாட் ஆட் பண்றோம்.
கொஸ்டின் கேட்டா ஆக்ஸிலரி வெர்ப சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம். அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.